فقد قال الله سبحانه وتعالى في أحكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உலகிலே லட்சோபலட்ச படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களை பரிபாலிக்கக்கூடிய பொறுப்பை தானே ஏற்றிருக்கிறார். இந்த உலகிலே உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உணவளிக்கிறான், அதனை வளர்க்கிறான், அவற்றை பராமரிக்கின்றான். சின்னஞ்சிறிய பூச்சி புழுக்களில் இருந்து பிரம்மாண்ட படைப்புகள் அனைத்தின் தேவையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அறிகின்றான். அதற்கான உணவுகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கணக்கின்றி வழங்குகின்றார். காலையில் பறவைகள் வெறும் வயிற்றோடு இறை தேடி பறக்கின்றன. மாலையில் நிரம்பிய வயிறோடு அதன் கூட்டுக்களிலே வந்து அடைகின்றன என்று சொல்வார்கள். மனிதர்களுக்கான உணவு தேவைகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பூர்த்தி செய்கிறான். தனது நாட்டத்தின்படி சிலருக்கு கூடுதலாகவும் சிலருக்கு குறைவாகவும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கொடுக்கின்றான். மனிதன் கேட்டதையெல்லாம் இறைவன் வழங்கி விடுவதில்லை. அவன் கேட்டவற்றில் சிலதை கொடுக்கின்றான், சிலதை தடுத்து வைத்துக் கொள்கிறான். மனிதன் கேட்கக்கூடியதெல்லாம் கொடுத்தால் பூமியில் என்ன நடக்கும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது லதகௌ ஃபில் அர்த், மனிதன் கேட்டதையெல்லாம் நான் அவனுக்கு வழங்கிவிட்டால் லபகௌ ஃபில் அர்த், அவன் பூமியிலே அலிச்சாட்டியம் செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவான். ஓரளவுக்கு கொடுத்ததுக்கே அவனுடைய ஆட்டம் தாழ முடியவில்லை. இன்னும் கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டால் அவனுடைய அலிச்சாட்டியத்திற்கு அளவே இல்லாமல் போய்விடும். வலாகி யுனஸ்ஸிலு பிகத்ரி மா யஷா, அல்லாஹ் நாடிய இடத்தில் நாடியவர்களுக்கு நாடியதை கொடுக்கின்றான் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை, முஃமின்களை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கொடுத்தவற்றில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அது குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் இருப்பதை கொண்டு நிம்மதியாக வாழலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை முஸ்லிம்களுக்கு கொடுக்கின்றான். முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கிடைத்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் என்கின்ற அல்லாஹ்வின் அருள், அந்த அருள் கிடைத்து விட்டால் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு நிம்மதியான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்ளலாம். அதற்கான வழிகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே காட்டித் தருகின்றான். முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு பரக்கத் எந்த வழியில் கிடைக்கும்?
அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஊரிலே உள்ள மக்கள் அவர்கள் ஈமான் கொண்டு இறையச்சமுள்ள வாழ்க்கை, ஆமனு வத்தகவ், தக்வாவான இறையச்சமான வாழ்க்கையை மேற்கொண்டால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களில் இருந்தும் பூமியில் இருந்தும் பரக்கத்தின் கதவுகளை அவர்களுக்காக நாம் திறந்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். வாழ்க்கையிலே பரக்கத் ஏற்படுவதற்கான 2 வழிமுறைகள் ஈமான், தக்வா. இந்த இரண்டும் இருந்துவிட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றி விடுவான். சரி, பரக்கத் என்றால் என்ன? அரபியிலே பரக்கத் என்ற அந்த பதத்திற்கு தமிழிலே நாம் அர்த்தம் செய்தால் அபிவிருத்தி, நிறைவான, அதிகமான என்று அர்த்தம் செய்வது அது முழுமையான அர்த்தமாக ஆகாது. பரக்கத்தின் முழுமையான மஅனா அர்த்தம் என்னவென்றால், எல்லா தேவைகளும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வழங்கக்கூடிய அந்த வாய்ப்புகளில் எல்லா தேவைகளும் நிறைவேறிவிடும். அளவு குறைவாக இருந்தாலும் கூட அதனால் உண்டாகக்கூடிய பயன்கள் அதிகமாக இருக்கும். இதுதான் பரக்கத் என்பதாக இஸ்லாத்திலே சொல்லப்படும். இன்றையில் எல்லோரிடமும் ஒரு புலம்பல் இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில பரக்கத் இல்லை, என்னுடைய வருமானத்தில் பரக்கத் இல்லை, என்னுடைய நேரத்தில் பரக்கத் இல்லை, என்னுடைய ரிஸ்கில் உணவில் பரக்கத் இல்லை, எதிலுமே ஒரு போதாக்குறை இருந்து கொண்டே இருக்கின்றது. உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்களிடத்திலே இந்த பரக்கத் இல்லை. காலம், நேரம் அனைத்தும் பரக்கத் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு புலம்பல் இருக்கின்றது. வருமானத்தில் பரக்கத்தில்லை, வயதிலே பரக்கத்தில்லை, மனைவி மக்களிலே பரக்கத்தில்லை, பிள்ளைகளிலே பரக்கத்தில்லை, வாழ்நாள் சுருங்கிவிட்டது என்பதாக புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 60 வயது மிக வேகமாக கடந்து விடுகின்றது. 80 வயது 90 வயது இருப்பவர்கள் கூட என்னுடைய வாழ்நாள் மிக வேகமாக கடந்து விட்டது என்று புலம்பக்கூடிய ஒரு நிலையை நாம் காணுகின்றோம். ஏன் வாழ்க்கையில் பரக்கத் இல்லாமல் போகின்றது? வாழ்க்கையிலும் நம்முடைய வருமானத்திலும் நம்முடைய ரிஸ்கிலும் இந்த அபிவிருத்தியை, பரக்கத்தை பெறக்கூடிய வழிகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் பரக்கத்தை எந்த கோணத்தில் அணுகுகின்றார்கள்? அதிகம் உள்ளதற்கு பெயர் பரக்கத் அல்ல, கம்மியத் என்று சொல்வார்கள். எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பது, நம்முடைய பார்வைக்கு அதிகமாக தெரிவது பரக்கத் அல்ல, கைஃபியத். ஒரு பொருளின் தன்மையில் பரக்கத்தை நாம் உணர வேண்டும். ஒரு சின்ன வித்து, ஒரு விதை, அதை நாம் விதைக்கின்றோம், அதிலே நாம் தண்ணீரை ஊற்றுகின்றோம், அந்த விதை துளிர் விடுகின்றது, மரமாக வளர்கின்றது, அந்த மரம் கனிகளை தருகின்றது, இலைகளை தருகின்றது, மட்டையையும் பட்டையும் தருகின்றது. அந்த மரம் பட்டு போனாலும் கூட அதனுடைய விறகுகள் நெருப்பெருப்பதற்கு உதவுகின்றது. இதுதான் பரக்கத். விதையில் இருந்து ஆரம்பித்து அதனுடைய கனிகளில் இருந்து, அதனுடைய கிளைகளில் இருந்து, அதனுடைய இலைகளில் இருந்து அனைத்தும் மனிதனுக்கு பயனை தருகின்றது. இப்படி அளவு குறைவாக இருந்தாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய பயன்கள் அதிகமாக இருக்க வேண்டும். ஒருவர் 100 ரூபாய் சம்பாதிக்கின்றார், ஆனால் அந்த 100 ரூபாய் என்பது அவருக்கு 1000 ரூபாய்க்கான வேலைகளை செய்கின்றது என்றால் அது பரக்கத். ஒருவர் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கின்றார், ஆனால் அது அவருடைய கையிலே நிற்பதில்லை, தண்ணீரை போல செலவாகின்றது என்றால் அதிலே அபிவிருத்தி இல்லை, பரக்கத் இல்லை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரக்கத் என்றால் என்ன? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே பரக்கத் என்ற பதத்தை எந்தெந்த பொருட்களுக்கு சூட்டி இருக்கின்றான்? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பலவற்றை குறிப்பிடும் பொழுது முபாரக், பரக்கத் பொருந்தியது என்று கூறுகின்றான்.
மழையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறும் பொழுது பரக்கத் பொருந்திய மழை என்று கூறுகிறான். வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரக்கா, உங்களுக்கு நாம் அபிவிருத்தி பொருந்திய பரக்கத் பொதிந்த மழையை பொழிய செய்கின்றோம். ஏன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மழையை பரக்கத் என்று சொல்கின்றான்? சிறு சிறு துளியாக விழும், ஒரு துளியாக தான் விழுது, ஆனால் அதிலிருந்து மனிதன் அடையக்கூடிய பயன்கள் அதிகம். மழை பொழிவதால் பூமி குளிர்ந்து விடுகின்றது. மனிதன் உலகிலே வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் தண்ணீரின் தேவைகள் நிறைவேறுகின்றது. மரமும் செடியும் கனியும் விவசாயமும் பூத்து குலுங்குகின்றது மழையின் காரணத்தால். அந்த மழையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பரக்கத் பொருந்தியதாக ஆக்குகின்றோம். காய்ந்து போன இந்த பூமியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மழையின் மூலம் செழிப்பாக்குகின்றான். வானத்தில் இருந்துதான் பொழிகின்றது, சிறு சிறு துளியாக பொழிகின்றது. அந்த சிறு துளியிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெரும் வெள்ளத்தை உருவாக்குகின்றான். இதுதான் பரக்கத் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். ஒரு மழை துளி அது மனிதர்களுக்கு பரக்கத்தாக ஆகின்றது. இந்த மழையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சில நேரங்களில் ஆபத்தாகவும் ஆக்குகின்றான். ஒரு பெரும் வெள்ளம் வரும் பொழுது, ஒரு புயல் வரும் பொழுது அந்த மழை மனிதனுக்கு சோதனையாக ஆகின்றது. ஆனால் பெரும்பாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மழையை மனிதனுக்கு பரக்கத்தாகவே இறக்கி வைப்பதாக குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். மனிதனுக்கான முக்கால்வாசி தேவைகளை, தண்ணீர் காற்று என்று முக்கால்வாசி தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்வது இந்த மலைகள் தான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதனால்தான் மழையை மாஅம் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய மழையை நாம் வானில் இருந்து இறக்கி வைக்கின்றோம் என்பதாக குறிக்காட்டுகின்றார். அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜைத்தூன் மரத்தை பற்றி, ஆலிவாயில் இருக்கக்கூடிய அந்த ஜைத்தூன் மரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனத்தில்லா ஷர்கிய்யத்தின் வலா கர்பிய்யா, மின் ஷஜரத்தின் முபாரக்கா, அது பரக்கத் பொருந்திய மரம் என்பதாக ஜைத்தூன் மரத்தை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிடுகின்றான். காரணம், அந்த மரத்திலே உள்ள எல்லா பாகங்களும் மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஜைத்தூன் மரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அதனுடைய மட்டை, அதனுடைய கட்டை, அதனுடைய இலைகள் அனைத்தும் மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம் ஊரில் மாமரத்தை சொல்லலாம், தென்னை மரத்தை சொல்லலாம், பேரித்த மரத்தை சொல்லலாம். இவற்றையெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பரக்கத் பொருந்திய மரங்கள் என்பதாக குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பரக்கத் என்ற பதத்தை ஒரு இரவுக்கு குறிப்பிடுகின்றான். லைலத்தம் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவு. அது என்ன லைலத்தம் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவு என்றால் என்ன? அந்த ஒரு இரவு, மகரிபில் இருந்து மறுநாள் ஃபஜ்ர் உதயமாகும் வரை உள்ள அந்த ஒரு இரவிலே ஒரு அடியான் ஒரு அமலை செய்துவிட்டால் 1000 மாதங்கள் செய்த நன்மையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ஒரு இரவுக்கு கொடுத்து விடுகின்றான். ஒரே இரவு தான், எல்லா இரவை போல சாதாரணமாக கழிக்கக்கூடிய ஒரே இரவு தான். ஆனால் அது சாதாரணமான இரவு அல்ல, அது பரக்கத் பொருந்திய இரவு. அதுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிடுகின்றான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் ஒருவன் ஒரு நிமிடம் கூட இறைவனுக்கு மாறு செய்யாமல் கண் விழித்து வணங்கிக் கொண்டே இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அந்த ஒரு இரவிலே 2 ரக்காத் தொழுவதன் மூலமாக, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம். அதனால் அந்த ஒரு இரவுக்குரிய சிறப்பு ஏராளம். அதனை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிடும் பொழுது லைலத்தம் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவு என்று குர்ஆனிலே குறிப்பிடுவார். இந்த பரக்கத் என்ற பதத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன் வேதத்தை குறித்தே கூறும் பொழுது கிதாபம் முபாரக், பரக்கத் பொருந்திய வேதம் என்று கூறுகின்றார். உண்மையிலே இந்த வேதம் ஏன் பரக்கத்தாக இருக்கின்றது இந்த உம்மத்திற்கு என்று நாம் பார்க்கும் பொழுது, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்த வேதத்தை நேர்வழி காட்டியாக ஆக்கினானோ அதே வேதம் தான் இன்றும் நமக்கு நேர்வழி காட்டிக் கொண்டிருக்கின்றது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்களிடத்திலே பிரசங்கம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா இந்த குர்ஆனை முழுமைப்படுத்தி கொடுத்து விட்டான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா இந்த வேதத்தை வழங்கி இருக்கின்றார். இந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள். அந்த வார்த்தை அங்கு கூடியிருந்த அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு இந்த வேதம் நேர்வழி காட்டக்கூடியது. இன்று வரை இந்த வேதம் நேர்வழி காட்டிக் கொண்டே இருக்கின்றது. யாரையும் போயிட்டு இஸ்லாத்தை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பதில்லை. குர்ஆனை திறந்து பார்க்கின்றார்கள். அந்த குர்ஆனிலே உள்ள வேத வரிகளை மனமுவந்து வாசிக்கின்றார்கள். இஸ்லாத்தை நோக்கி சாறை சாறையாக வருகின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படக்கூடிய மேற்கத்திய நாடுகளில் குர்ஆனை பார்த்து குர்ஆனை ஓதி உணர்ந்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இது இந்த வேதம் செய்யக்கூடிய வேலை. இது சாதாரண வேலை அல்ல. கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே வேதம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு எழுத்து கூட குர்ஆனிலே மாற்றம் செய்யப்படவில்லை. அப்படியே அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா பாதுகாக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட தௌராத் வேதம் மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த காலத்திலே படையெடுத்த மன்னர்கள் யூதர்களுக்கு எதிராக படையெடுத்து அனைத்து ஒரிஜினல் தௌராக்களையும் அசல் வேதத்தையும் ஒன்றாக கூட்டி எரித்தார்கள் என்று வரலாறு கூறுகின்றது. இப்படி பல முறை அந்த தௌராத் வேதம் தேடி தேடி அழிக்கப்பட்டது என்பதாக வரலாறு கூறுகின்றது. பைபிள் சொல்லவே தேவையில்லை. பைபிள் எழுத்து வடிவிலே இறக்கி அருளப்படவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத ஓத அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். மனப்பாடமாக இருந்ததை 100 வருடம் கழித்து அந்த இன்ஜீல் வேதம் எழுதப்படுகின்றது. அடுத்து 300 வருடங்களுக்கு பின்னால் 1000 விதமான இன்ஜீல், 1000 பேர் 1000 விதமான இன்ஜீலை ஓதிக்கிட்டு இருக்காங்க. அந்த 1000 விதமான இன்ஜீலையும் ஒன்று திரட்டப்படுகின்றது. அதிலிருந்து 4 இன்ஜீல், அதாவது 4 பைபிளை தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. இந்த 4 பைபிள் தான் இறுதியானது. இந்த முறையில்தான் இன்ஜீலை படிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகின்றது. அதை முடிவு செஞ்சது எந்த நபியும் இல்லை. இப்படி பல மாறுதலுக்கு உள்ளாகினது பல வேதங்கள். ஆனால் குர்ஆனை அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா வாக்குறுதி அளிக்கின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்தை நாமே இறக்கி வைத்தோம், அதை கியாமத் நாள் வரை நாமே பாதுகாப்போம். இந்த வேதத்தில் உள்ளதுதான் இறுதியானது, இறுதி தீர்ப்பு இந்த வேதம் தான். இந்த வேதத்தில் உள்ளது நம்முடைய வாழ்க்கைக்கு சரிவரவில்லையானால் நம்முடைய வாழ்க்கை சரியில்லை என்ற அர்த்தம். அது அந்த வேதத்திலே உள்ள குறை அல்ல. இந்த வேதத்திற்கு எதிராக விஞ்ஞானம் பேசப்படுகின்றது அல்லது இந்த வேதம் ஒரு கண்டுபிடிப்புக்கு எதிராக இருக்கின்றது என்றால் அந்த கண்டுபிடிப்பு தவறாக இருக்கும். வேதத்திலே உள்ள வேத வரிகள் தவறாக ஆகாது. விஞ்ஞானம் வளர வளர குர்ஆன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. குர்ஆனிலே உள்ள அனைத்தும் உண்மையானது என்பதை இன்றுள்ள அறிவியலாளர்களும் விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனால அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா இந்த வேதத்திற்கு வைத்த பெயர் கிதாபும் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய வேதம். அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா பரக்கத் என்ற பதத்தை ஒரு ஊருக்கு சொல்கின்றார். லல்லதி பிபக்கத முபாரக்கா, மக்கமா நகர் பரக்கத் பொருந்திய நகர் என்பதாக சொல்லுகின்றார். லட்சோபலட்ச ஹாஜிகள் அந்த ஊரிலே சென்று ஹஜ்ஜி செய்து அவர்களுடைய ஹஜ்ஜி கிரியைகளை நிறைவேற்றிவிட்டு வருவதற்கு முடிகின்றது. அது ஒரு சிறிய ஊர். ஆனால் லட்சோப லட்ச மக்களின் தேவைகளையும் நிறைவேற்றி அவர்களுக்கான இபாதத் செய்யக்கூடிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய நிலையிலே அந்த ஊர் இருக்கின்றது. காரணம், அந்த ஊரை நாம் பரக்கத் பொருந்திய ஊராக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். பார்க்கிறதுக்கு சின்ன ஊர் தான், ஆனால்
கிட்டத்தட்ட 38 லட்சம் 40 லட்சம் ஹாஜிமார்கள் ஒரே சமயத்திலே அந்த ஊரிலே சென்று ஹஜ் செய்கின்றார்கள், தவாப் செய்கின்றார்கள், ஷைத்தானுக்கு கல்லெறிகின்றார்கள், அரஃபாவிலே தங்குகின்றார்கள். அனைவரையும் அந்த ஊர் ஏற்றுக்கொள்கின்றது. அனைவரும் ஹஜ் செய்து வெளியேறுவதற்கான அனைத்து வசதிகளும் அந்த ஊரிலே செய்ய முடியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த ஊரை பரக்கத் பொருந்திய ஊர் என்று சொல்கின்றார். இந்த பரக்கத் என்றால் என்ன? பரக்கத் என்பது எண்ணிக்கையில் அல்ல, அதனுடைய தன்மைகளில் இருக்கின்றது. ஒரு பொருள் அதிகமாக இருக்கின்றது, அதை பரக்கத் என்று சொல்லப்படாது. அதிலிருந்து வரக்கூடிய பயன்கள், 100 ரூபாய் சம்பாதித்தாலும் கூட அந்த 100 ரூபாய் எவ்வளவு பயன்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். 100 ரூபாய் என்பது 10 ரூபாயை போல செலவாகிவிட்டால் அதிலே பரக்கத் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எதிலையுமே பரக்கத் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் முதல் நாள் 6 மாதம் மாதிரி இருக்கும். ஒரு நாள் 6 மாதம் மாதிரி இருக்கும், ஒரே ஒரு நாள். இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் கவலை, நாயகமே ஒரு நாள் 6 மாதம் மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறது? சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நாங்கள் எப்படி வியாபாரம் செய்கிறது? 6 மாதம் மாதிரி போவோமே, வீட்டிலே சும்மா உட்காந்துருக்க முடியாது, நாங்கள் வியாபாரத்தை எப்படி பண்ணுறது, தொழிற்புறவுகளை எப்படி வளர்த்துக் கொள்வது என்று கேட்கவில்லை. நாயகமே ஒரு நாள் 6 மாதம் மாதிரி இருந்தால் எங்களுடைய தொழுகைகளை எப்படி அமைத்துக் கொள்வது? 5 நேரம் தொழுதா போட்டு போதுமா? 6 மாதம் அளவுக்கு நீளமாக இருக்கும்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய ஆர்வத்தை பாருங்கள், இஸ்லாத்தின் மீது உள்ள ஆர்வத்தை பாருங்கள். நம்மளாம் என்ன செய்வோம்? 6 மாதம் இது மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனையோ காரியங்களை நம்மால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம், நம்ம வீடை கட்டி கொள்ளலாம், 6 மாதத்தின் அளவில் ஒரு வீட்டை கட்டி முடித்து விடலாம், ஒரு கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிடலாம், இப்படிலாம் யோசிப்போம். ஆனால் சஹாபாக்களின் யோசிக்கும் கோணம் எப்படி இருக்கின்றது பாருங்கள். 5 நேரம் மட்டும் தொழுதா போதுமா? 6 மாதம் அளவுக்கு நீளமாக இருக்குன்றீங்களே ஒரு நாள் அப்படின்னு கேட்கும்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேரத்தை கவனித்து. அன்னைக்கு சூரியன் மறைய போறதில்லை, 6 மாதம் அளவுக்கு சூரியன் மறையாது. நேரத்தை கணித்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். டைமிங் இருக்கல்ல, உங்ககிட்ட வாட்ச் இருக்கல்ல, அந்த வாட்சை வச்சு அந்த நேரத்தை வச்சு டைமிங்கை வச்சு நீங்கள் தொழுதுக்குங்க அப்படின்ட்டு சஹாபாக்கள் எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, அடுத்த நாள் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வாரத்தை போன்று இருக்கும். ஒரு வாரம் மாதிரி ஒரு நாள் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்த நாள் எப்படி இருக்கும்? நார்மலாக ஒரு நாள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சரி, 4வது நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 மணி நேரம் மாதிரி இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. ஒரு நாள் என்பது 1 மணி நேரம் மாதிரி கழிந்து விடுகின்றது. ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று கழிகின்றது. ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று கழிகின்றது. காலத்தில் பரக்கத் இல்லை, வயசுல பரக்கத் இல்லை. இப்படி பரக்கத் இல்லை என்று நாம் குழம்புகின்றோம். அந்த பரக்கத்தை வைத்திருக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், தபாரக். அவனுக்கு பேரே பரக்கத் பொருந்தியவன் என்று ஒரு பேர் இருக்கின்றது. நிறைய சூறாக்கள் குர்ஆன்ல மட்டும் கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா தபாரக் என்று கூறுகின்றான். நிறைய சூறாக்கள் தபாரக் அல்லதி அப்படின்னு ஆரம்பிக்கும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் பரக்கத்தை வைத்திருக்கின்றானோ அவனிடத்திலே நீங்கள் பரக்கத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய துஆ, தபாரக் ரப்பனா வ தஆலை. பரக்கத் பொருந்தியவனாக இருக்கக்கூடியவனே, அனைத்தையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவனே, எனக்கு நீ அனைத்தையும் தா, பரக்கத்தை தா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவினிடத்திலே அதிகம் துஆ செய்வார்கள் என்று வருகின்றது. அதனால்தான் மனமான புதுமண தம்பதியர்களுக்கு என்ன துஆ செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். புதுமண தம்பதியர்களுக்கு கேட்பதற்கு எவ்வளவோ துஆ இருக்கு. குறிப்பாக அவங்களுக்கு குழந்தை செல்வத்தை கேட்கணும், அடுத்து செல்வம், அடுத்து நல்ல வீடு, இப்படி பல லிஸ்ட் அடிக்கிட்டே போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் என்ற ஒரு பதத்தில் இவை அனைத்தும் கிடைத்துவிடும் என்பதாக
அந்த புதுமண தம்பதியர்களுக்கு துஆ கேட்கும் பொழுது பாரக்கல்லாஹ் என்று கேளுங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுப்பான், அவருடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தியை கொடுப்பான், அவருடைய வியாபாரத்திலே அபிவிருத்தியை கொடுப்பான். இப்படி எல்லா வளங்களும் கிடைப்பதற்காக அவர்களுக்கு நீங்கள் பாரக்கல்லா என்ற துஆவை கேளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ரிஸ்கிலே, நம்முடைய வருமானத்திலே பரக்கத் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயிலே அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை அழைக்கின்றார்கள். இன்ன அலைக்க தைனுன், பிள்ளையே மகனே, எனக்கு கடன் இருக்கு, நிறைய கடன் இருக்கு, எனக்கு 2 வீடு இருக்கு, அந்த வீடுகளை விற்றாலும் என்னுடைய கடனை அடைக்க முடியாது, என்னுடைய கடனை அடைக்காமல் நான் இந்த உலகத்தை விட்டு செல்வது இறைவனின் சாபத்தை பெற்றுத்தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் ஜனாசா தொழு வைப்பாங்க, எல்லாருக்கும் ஜனாசா தொழு வைப்பாங்க. ஒரு பாவம் செய்திருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஜனாசா தொழு வைக்க முன் வருவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளியாக இருந்தார். ஜனாசா வைக்கப்படும் பொழுது இவர் மேலே ஏதாவது கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம் கடன் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே பின்னால் வந்து விடுவார்கள், என்னுடைய சகோதரருக்கு நீங்கள் யாராவது புறவச்சிங்கன்னு. கடன் அவ்வளவு பெரிய ஆபத்தானது, கடனோடு மௌத்தாக கூடாது. அதனால் தான் ஜனாசா தொழு வைக்கும்போது கேட்கப்படுது, என்னுடைய தந்தையோ அல்லது என்னுடைய சகோதரரோ ஏதாவது கடன் வாங்கிட்டால் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஒரு சுன்னத்தான நடைமுறை. அது அவருடைய அல்லாஹ்வின் வேதனையை விட்டும் அது தடுக்கும். கடன் என்பது அடியார்களோடு சம்பந்தப்பட்டது. வாங்கிய கடன் பெற்ற அந்த கடன் யாரிடமிருந்து பெற்றாரோ அவன் மன்னிக்கும் வரை, அந்த அடியார் மன்னிக்கும் வரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்க மாட்டான். அதனால் அந்த சஹாபி சொல்றாரு, எனக்கு 2 வீடு இருக்கு, இந்த வீட்டை விற்றாலும் என்னுடைய கடனை அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த சஹாபி சொல்றாரு, அப்படி என்னுடைய கடனை உன்னால் அடைக்க முடியவில்லையானால் என்னுடைய மௌலா இடத்தில் கேள், என்னுடைய எஜமான இடத்தில் கேள், நீ துஆ செய், அல்லாஹும்ம ரப்ப ஜுபைர், ஜுபைரின் மௌலாவே, ஜுபைரின் ரப்பே, அவருடைய கடனை நீ நிறைவேற்று என்று துஆ செய், என்னுடைய மௌலா உன்னுடைய எல்லா கடனையும் நிவர்த்தி செய்வதற்கு உனக்கு உதவி செய்வார் என்று சொன்னார்கள். அதே போன்று அந்த 2 வீட்டை விட்டு அவருடைய எல்லா கடனையும் அவருடைய பிள்ளை அடைத்தார் என்று வரலாறு கூறுகின்றது. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தியை செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய சில குணங்கள் இருக்கின்றது. அந்த குணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டிருக்கின்றார்கள். முதலாவது தக்வா, இறையச்சமுள்ள வாழ்க்கையை நாம் மேற்கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தியை அதிகரித்து விடுவான். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வது. யாருக்கு ரிஸ்கிலே அபிவிருத்தி வேண்டுமோ, அவருடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தி வேண்டுமோ, அவர் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸை சொல்லியிருக்காங்க, ஆலமுன் நிக்காஹி பரக்கத்துன் ஐஸருஹு மௌனத்துன். எந்த நிக்கா சாதா சீதாவாக நடக்குதோ, ஆடம்பரம் இல்லாமல் அதிக செலவினங்கள் இல்லாமல் சாதா சீதாவாக எந்த நிக்காக நடக்குதோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நிக்காஹில் பரக்கத்தை கொடுக்கலாம். இன்னைக்கு மணமக்களுக்கு நாம் பரக்கத்துக்காக துஆ செய்கிறோம், ஆனால் நம்ம செய்யக்கூடிய வீண் செலவுகள் எவ்வளவு? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை கொட்டி நிக்கா செய்கிறோம். நம்முடைய பெருமைகளை, நம்முடைய பேக்ரவுண்டை காட்டுறதுக்கூடிய ஒரு வழியாக நிக்காக வச்சுருக்கோம். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சமூகத்தில் அப்படின்னு காட்டுறதுக்கு நிக்காக ஒரு வழியாக வச்சுருக்கோம். வீண் செலவுகள். எத்தனையோ ஏழை பாலர்கள் பசியிலே அல்லாடுகின்றார்கள். எத்தனையோ பேர் நிக்கா செய்கிறதுக்கு சிரமத்தில் இருக்காங்க. நாம் அவ்வளவு ஆடம்பரமாக நிக்கா செய்கிறோம். சென்னையில் ஒரு நிக்காகில் போகும்பொழுது ஒரு ஹஜ்ரத் பயான் செஞ்சாங்க. அமைஞ்ச கரையில் ஒரு நிக்கா 9 கோடி செலவில் அந்த நிக்கா செய்யப்பட்டது. 9 கோடி செலவு. 9 மாதத்தில் 2 பேரும் தலாக்கு காண்டி வந்து நிற்கிறாங்க. 2 மணமக்களுக்கும் தலாக். காரணம் என்ன? பரக்கத் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியை நாம் விட்டுவிட்டோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை விட்டு விட்டார்.
சாதா சிராவா நிக்கா செய்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த நிக்காஹ்விலே அந்த மணமக்களின் வாழ்க்கையிலே பரக்கத் செய்வான். நாம் நம்முடைய கெத்தை காமிக்கிறதுக்காண்டி அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய நிக்காஹ்கள் சாதா சீதாவாக இருந்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வாழ்க்கையிலே பரக்கத் செய்வான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவை அதிகமாக சொல்ல சொன்னார்கள். சதகா என்பது ரத்துல் பலா, வரக்கூடிய பலா முசீபத்துகளை தடுக்கும், நம்முடைய ரிஸ்கிலே அபிவிருத்தியை தரும், நம்முடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தியை தரும். அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் உம்மதி ஃபீ புக்கூரிஹா, இறைவா என்னுடைய உம்மத்திற்கு அதிகாலையில் பரக்கத் செய். காலையில் அதிகாலையில் சுபு சாதிக்கில் இருந்துட்டா அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்து வந்துவிடும். இன்னைக்கு நாம் எண்ணிக்கை எழுந்திருக்கிறதே 10-11 மணிக்கு தான், எப்படி பரக்கத்து வரும்? அடுத்து முக்கியமான விஷயம், எந்த காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லா சொல்லி தொடரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த காரியத்தை நம்ம வீட்டிலேருந்து வெளியே வரோம், அதற்குன்னு தனியாக துவா இருக்குது. எந்த காரியத்தை தொடங்கினாலும் பிஸ்மில்லாஹ் சொல்லி தொடங்கினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை பரக்கத் செய்து விடுவான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை பரக்கத் பொருந்திய வாழ்க்கையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா.